அன்பிற்குரியவர்களே, எம்மாவூஸ் ஆண்டவரோடு நீங்கள் இணைஞ்சிட்டா நீங்கள் என்னென்ன செய்தாலும் எங்கெங்கு சென்றாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கெங்கு சென்றாலும் என்னென்ன செய்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். எம்மாவூஸ் சீடர்கள் பாருங்க, அவங்க எருசலேமில் நடந்த இயேசுவினுடைய அந்த மரணத்தை பார்த்துட்டு அவங்களுடைய இடத்துக்கே கிளம்பி போகிறாங்க. ஐயோ, இப்படி வல்லமையாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரே, பிரசங்கெல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிட்டு இருந்தாரே, அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரே, அவரை போய் இப்படி கொண்டு போட்டுட்டாங்களே, அட இவர் ஒரு பெரிய தலைவராக இருப்பாருன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இவர் சாதாரணமாக சிலுவையில் சாகடிச்சிட்டாங்களேயா ஒரு குற்றவாளியை போல என்ற எண்ணத்தில் இந்த எம்மாவூஸ் சீடர்கள் ஒரு தோல்வி மனப்பான்மையோட தங்களுடைய ஊர்களுக்கு ரிட்டர்ன் போகிறாங்க. தங்களுடைய ஊர்களுக்கு தோல்வி மனப்பான்மையோட போகிறாங்க, வருத்தத்தில் போகிறாங்க. இனியெல்லாம் முடிஞ்சிருச்சுரா, இயேசுவை பின்பற்றின ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள், அவருடைய அந்த அப்போஸ்தலர்ஸ் திரு தூதர்கள், அவங்கள தாண்டி இவங்க பாருங்க, இவங்களும் சீடர்கள் தான், மறைமுகமாக பின்பற்றி வந்தவங்க இந்த எம்மாவூஸ் சீடர்கள். இயேசுவுக்கு நிறைய சீடர்கள் இருந்திருக்கிறாங்க, மறைமுகமாக பின்பற்றின சீடர்கள். அப்போ இவங்களும் அந்த கூட்டத்தில் 2 சீடர்கள், அவங்க ஊரில் இருந்து எருசலேமுக்கு போனவங்க. அங்கே இயேசு அரசு புரிவார் என்கின்ற நம்பிக்கையில் ஏக்கத்தில் அவரால் நமக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் என்று நம்பி இருந்த மறைமுகமாக இயேசுவை பின்பற்றி வந்த சீடர்கள் தோல்வி மனப்பான்மையில் போயிட்டுருக்கிறாங்க. ஆண்டவர் வழியில் தடுத்தாட்கொள்கிறார், அனுபவத்தை கொடுக்கிறார், தன்னை யார் என்பதை காண்பிக்கிறார். அப்பத்தை பிடுகிற பொழுது அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்தன. நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய ஊர் போய் சேரவே இல்லை, பாதி வழியிலேயே உயிர் தாண்டவர் எம்மாவூஸ் ஆண்டவர் அவர்களை உறுதிப்படுத்தினதினால் எங்க இருந்து வந்தாங்களோ அதே எருசலேமுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இயேசு உயிர்த்தார் என்கிற நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய வெற்றியின் பயணமா அவங்களுடைய பயணம் அமைந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தோல்வியின் பயணம் வெற்றியின் பயணமா ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். தோல்வியின் பயணம் வெற்றியின் பயணமா ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் வாழ்க்கையை ஒரு இளம் தம்பதிகளாக ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இந்த 2 சீடர்களை போல இயேசு இறை மகனாக வாழ்ந்த பொழுது செய்த எல்லா காரியங்களையும் பார்த்து பூரி படைஞ்சதை போல, நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்ததை போல நீங்களும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளோட, தோல்வியெல்லாம் வராது, நம்ம ஜெயிச்சிடலாம், பல கனவுகளோட நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். திருமணம் ஆகாத பிள்ளைகள் கூட நீங்கள் நிறைய கனவுகள் எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். அதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, நாட்கள் செல்ல 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 வருடங்கள் கடந்து போக 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 இப்போ நீங்கள் இருக்கிற நிலையில் எதையெல்லாம் நீங்கள் தோல்வி என்று நினைக்கிறீர்களோ அதை எம்மாவூஸ் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தால் வெற்றியாக மாற்றி கொடுப்பார். நீங்க வாழ்வினுடைய அந்த பயணத்தில் பாதியில் நிற்கிறீங்க, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம வழி தெரியாம நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நானே வழி. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நானே வழி, நானே வழி. வழியானவரை உங்க வாழ்வின் பாதையில் அனுமதியுங்க. எம்மாவூஸ் ஆண்டவரை அனுமதியுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எம்மாவூஸ் ஆண்டவரை அனுமதிக்கணும். எப்படி அனுமதிக்கிறது? அவர் உங்களோடு இருக்கிறாருன்னு நம்புங்க. ஒரு குடும்ப தலைவன் கணவர் அப்படின்னா எம்மாவூஸ் ஆண்டவர் இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். அந்த கணவன் நம்பணும், இயேசு என்னோடு இருக்கிறார். அந்த மனைவி எப்படி அந்த தோல்வியின் பாதையில் எப்படி தைரியத்தை வர வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஐயோ எல்லாம் இழந்து போச்சு, வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி கண்ணீர் தான், கவலை தான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருன்னு அந்த தலைவி நினைக்கணும். பிள்ளைகள் கூட கடவுள் உங்களோடு இருக்கிற, என்னால் சரியாக படிக்க முடியல, ஞாபக சக்தி இல்லை, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, நான் படித்த படிப்புக்கு ஒன்றுமே கிடைக்கல, என் எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ஒரே பயமாக இருக்குது, வாலிப வயசு வந்ததுக்கு அப்புறமா அப்பா அம்மாலாம் கொஞ்சம் என்னை கேவலமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயப்படாதீங்க, எம்மாவூஸ் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு நினைங்க. நீங்கள் தோல்வியை
பல சூழ்நிலைகளை சந்திச்சிருக்கலாம், தோல்வியா பல சூழ்நிலைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். எம்மாவுஸ் ஆண்டவர்கிட்ட நீங்க சொன்னீங்களா? உங்களோடு இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில பயணிச்சிட்டு இருக்கிற எம்மாவுஸ் ஆண்டவரிடத்துல அதை அர்ப்பணிச்சிங்களா? அர்ப்பணிங்க. எபேசியர் 5:22 வாசிக்கிறோம். எம்மாவுஸ் ஆண்டவர், பாருங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு கணவர்களோடு இருக்கிறார். எபேசியர் 5:22 நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருக்கிறாரு, குடும்பத்திற்கு கணவன் தலையாக இருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? கணவன் கிறிஸ்துவாக இருக்கிறான் அந்த குடும்பத்தில். அதான் எம்மாவுஸ் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், கடவுள் உங்களோட இருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இங்க யாருடைய பொறுப்புல இருக்கிறீங்க? கிறிஸ்துவினுடைய அந்த நிலையில அந்த பொறுப்புல இருக்கிறீங்க. பவுலடியார் அழகா ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. திருச்சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, அந்தந்த குடும்பத்துக்கு கணவன் தலையாக இருக்கிறார். அப்ப கிறிஸ்து அந்த இடத்திலேயே இருக்கிறவர் தான் கணவன். ஏன் கவலை? அப்ப ஏன் கண்ணீர்? ஏன் குடும்ப பாரங்களை நீங்க மட்டுமே சுமக்கிறதா நினைக்கிறீங்க? நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த, உடல் உழைப்பை கொடுத்து வேதனைகளையும் வலியையும் சுமந்து கொண்டிருக்கிற கணவர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இருக்கிற இடத்திலே, கிறிஸ்து இருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவாக உங்க குடும்பத்திற்கு பணி அமர்த்தி இருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க சாதாரண ஆள் இல்ல தரசிகளே. நீங்க யாருக்கு முன்னாடி கழுத்தை நீட்டினீங்களோ அவர் சாதாரண மனுஷன் இல்ல, அவர் கிறிஸ்துவினுடைய இடத்துல இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற மனைவிகள் ஒருவேளை கணவர்களை பத்தி நீங்க கவலைப்படலாம். ஐயோ, என் கணவன் இப்படி இருக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, இளமை வயசுல ஓடி ஆடி வேலை செஞ்ச மனுஷன் இப்ப துவண்டு போய் படுத்திருக்கிறாரு, அவ்வளவுதானே எங்க வாழ்க்கை? நான் 4 வார்த்தையை படிச்சிருந்தா நானாவது எங்கன்னா ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு வேலையை செய்து சம்பாத்தியத்தை வச்சு என் குடும்பத்தை நடத்துவேனே, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சான்னு நினைக்கலாம். கிறிஸ்துவினிடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கணவர்களை நீங்கள் கிறிஸ்துவினிடத்தில் அர்ப்பணியுங்க. பிரைஸ் தி லார்ட். கணவர்களே, அதே மாதிரி தான் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளணும். நீ சாதாரண ஆள் இல்லப்பா, பேருக்கு தான் நீ அந்தோணி சாமி, ஆரோக்கியசாமி, ராபர்ட் எல்லாம். ஆனா நீ கிறிஸ்து. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ கிறிஸ்து. கிறிஸ்து உன் குடும்பத்தில் தலைவரா இருக்கிறார் அப்படின்னா அவர் மது குடிப்பாரா? கிறிஸ்து உன் குடும்பத்தில் இருந்தாருன்னா, இறை மகனா அப்படியே பிரசன்னமாகி உங்களை வழி நடத்துறாருன்னா அவர் மது எடுப்பாரா? போதை பழக்கத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பாரா? நீ கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிற, உன்னை இயக்குகிறவர் கிறிஸ்து. உன் குடும்பத்தை நீ கிறிஸ்துன்ற பொறுப்புல இருந்து வழி நடத்தணும். நான் தான் அப்படின்னு கிடையாது. நான் ஆம்பளை, நான் சொல்றதுதான். நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன், நான் சொல்றத நீ கேளு. உன்னுடைய பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல, குடும்ப தலைவன் என்கின்ற ஒரு கிறிஸ்துவின் பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு கணவன் கடவுளுக்கு கணக்கு கொடுத்தாகணும், கணக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஓருடலாய் இருப்பார்கள். தொடக்க நூல்ல வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மாவை அப்படியே கையை கழுவிட்டு அப்படியே வந்துடுறதா? அது கிடையாது. சொல்லுவாங்க, கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்க 2 பேருக்குமே இந்த வார்த்தை பொருந்தும். எங்க அம்மா அப்பா என்ன தாலாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து இன்னைக்கு நான் உன்னை கட்டிக்கிட்டு வந்துட்டேன், நரக வேதனையா இருக்குது. இந்த மனுஷனை தெரியாம நான் கட்டிக்கிட்டேன், இந்த பொம்பளையை நான் தெரியாம கட்டிக்கிட்டேன், வாழ்க்கையே வேதனையா இருக்குது. இப்படிலாம் நினைச்சிருந்தா நான் ஒரு சாமியாரா போயிருப்பேன், ஒரு கன்னியாஸ்திரியா போயிருப்பேன்னு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறமா வருத்தப்பட்டு இன்னொரு என்ன பிரயோஜனம்? இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் அங்கே கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்னவென்றால், இத்தனை நாள் வரையிலும் உன் தாய் தந்தையிடமிருந்து, நல்லா கவனிங்க, இத்தனை வருஷம் உன் தாய் தந்தையிடமிருந்து நீ பெற்றுக்கொண்ட அன்பு உண்மையானது என்றால் அது உன் மனைவியின் குடும்பத்தாருக்கு கடந்து செல்லணும். உன் கணவனின்
குடும்பத்தாருக்கு அது கடந்து செல்லணும். அதுதான் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு விட்டு, அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்படியே நிர்கதியா விட்டுட்டு போறதில்லை அம்மாவை. முதிர்ந்த வயதிலே அவர்களை கவனிப்பது நம்முடைய பொறுப்பு, கடமை, நம் கடமை அது. அதே வேளையில முந்தானையே பிடிச்சிட்டு இருக்கிறது இல்லை. ஒரு மனைவிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சோப்பு வாங்கி கொடுக்கணும்னா கூட தயங்கி நிற்பாங்க. என்னையா, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு விட்டு நீ பெற்றுக்கொண்டது உன் அப்பா அம்மா கல்யாணம் ஆகிற வயசு வரைக்கும் உண்மையான அன்பு கொடுத்திருந்ததா நீ நினைச்சா நீ சொல்ற அப்படின்னா, அவங்க உண்மையோட கடவுளுடைய பார்வையில உன் அன்பா பாசமா விட்டு கொடுக்கறதுல, மன்னிக்கிறதுல, பகிர்ந்து கொடுப்பதில் உன்னை வளர்த்திருந்த உண்மை என்று சொன்னால் அது உன் பார்ட்னருடைய குடும்பத்திற்கு கடந்து போகணும். அதுதான் விட்டு விட்டுன்ற வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன ஆகும்? நீ செல்லுகிற இடம் உன் தாய் வீடாய் மாறும். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ செல்லுகிற இடம் உன் தாய் வீடாய் மாறும். கணவர்களும் அப்படிதான். நீ எந்த பிள்ளையை கட்டி கொண்டாயோ அந்த குடும்பம் உன் தாய் குடும்பமாய், உன் தாய் வீடாய் மாறி போகும். ஆண்டவர் குடும்பங்களை அப்படிதான் கட்டமைக்கிறாரு, அப்படிதான் கட்டமைச்சிருக்கிறார் ஆண்டவர். அவருடைய திட்டத்தை தான் நாம ஃபாலோ பண்ணணும். நமக்குன்னு ஒரு சில டெஃபினிஷனை வச்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.